என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 10ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜெபமும் முயற்சியும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 32:9 முதல் 23 வரை. ஜெபமும் முயற்சியும். அவன் ஏசா வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஆதியாகமம் 32:11. யாக்கோபு தேவனை முழுமையாய் நம்பி அவரையே பற்றி கொண்டு ஜெபிக்கிறான். செயல்படும்போது தன் முழு அறிவையும் பலனையும் பயன்படுத்தி சிறப்பாய் காரியங்களை செய்கிறான். இவனுடைய ஜெபத்திலுள்ள 5 கூறுகளை பார்ப்போம். 1. விழிக்கும் முறை. உரிமை பாராட்டி தேவனிடம் தனக்குள்ள நெருக்கத்தை நினைவுபடுத்தி அவரை அழைக்கிறான். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே. தன் பாட்டன் தகப்பனின் தேவனாயிருப்பதால் தலைமுறை தலைமுறையாய் தன்னை காத்து வருவதை நினைவு கூர்ந்து உரிமையோடு ஆண்டவரை அழைக்கிறான். நாமும் கூட தேவனை நினைக்கும்போது நம்மை அவர் வழிநடத்தியது, அன்பு பாராட்டி நன்மைகள் செய்தது அல்லது அவரது பரிசுத்தம், வல்லமை போன்றவை நம் நினைவுகளை ஆட்கொள்ளும். அந்த உணர்வை வெளிப்படுத்தி ஆண்டவரை அழைத்து மனதை அவருடன் ஒன்றச் செய்ய வேண்டும். 2. வாக்குறுதிகள். இந்த ஜெபத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் 2 முறை தேவன் தன்னிடம் கூறியதை நினைவுபடுத்தி அப்படியே இப்போது செய்ய வேண்டும், தடைகளை நீக்கி போட வேண்டும் என்று வற்புறுத்துகிறான். உனக்கு நன்மை செய்வேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், மேலும் உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ என்று கட்டளையிட்டதால் இப்போது தான் கீழ்ப்படுவதை சொல்லி தன்னை காத்து கொள்ளுமாறு இறைஞ்சுகிறான். 3. தாழ்மை. தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று தன் அபாத்திர தன்மையை அறிக்கையிடுகிறான். 4. நன்றி. கோலும் கையுமாய் போனவன் 2 பரிவாரங்களோடு திரும்புவதால் தன் நன்றியையும் ஆண்டவருக்கு படைக்கிறான். 5. கோரிக்கை. ஜெபத்தின் முக்கிய அம்சம் கேட்பது இன்னது என்று சொல்வது. ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் அனைவரையும் முறிய அடிப்பான் என்ற தனக்குள்ள பயத்தையும் கூறுகிறான். இப்படி தாகத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபித்த யாக்கோபு அதே வேகத்தில் செயல்படவும் தொடங்குகிறான். தன் அண்ணனுக்கு வெகுமானமாக வெள்ளாட்டுக்கடாக்கள், செம்மறியாடுகள், ஆட்டுக்கடாக்கள், ஒட்டகங்கள், குட்டிகள், ஒட்டக கடாரிகள், காளைகள், கோழிக்கை கழுதைகள், கழுதை குட்டிகள் ஆகியவற்றை பிரித்தெடுத்து ஒவ்வொரு மந்தையையும் ஒவ்வொரு வேலையாளிடம் ஒப்படைத்து தனக்கு முன் ஓட்டிக்கொண்டு போகும்படி சொல்கிறான். ஒவ்வொரு மந்தைக்கும் இடையே இடைவெளி விட்டு போகும்படி ஆயத்தப்படுத்துகிறான். முழு மூச்சாக ஜெபிப்பவன் முழு மூச்சாக செயல்படவும் வேண்டும். முழு மூச்சாக ஜெபிப்பவன் முழு மூச்சாக செயல்படவும் வேண்டும். ஜெபம். தேவனே, ஜெபிப்பதற்கும் செயல்படுவதற்கும் தேவையான ஞானத்தையும் ஊக்கத்தையும் தாரும். ஆமேன்.